நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் உரலும் ஊஞ்சலும் ஊ வரிசை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெசனில் ஈ பார்த்தோம்ல, இலையும் ஈச்சமரமும். அதில் நம்ம அந்த பேஜில் இருந்த ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிவிட்டோம்ல. அதில் என்ன நடக்குது? அருவி அவளோட ஆட்டுக்குட்டிக்காக இலையெல்லாம் பறிக்க போகிறாள். ஆட்டுக்குட்டிக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இது அதனோட கண்டினியூவேஷன் மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோரி பில்ட் பண்ணி பார்க்கலாம். அருவி ஆட்டுக்குட்டிக்காக இலையெல்லாம் பறிக்க போகிறா. இலையெல்லாம் பறிக்க போகும்போது பார்த்தா அவளுக்கு மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல, அருவிக்கு எட்டலை. அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, எட்டலைன்னும் போது அங்கே இருக்கிற ஒரு உரல் மேலே ஏறி இலையை பறிக்க பார்க்குறா. உரல் மேலே ஏறியும் அவளுக்கு இலை எட்டலை. நல்லா எக்கி இலையை பறிக்க பார்க்குறா. அப்பையும் அவளுக்கு இலையெல்லாம் எட்டவே இல்லை. பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சல் அவள் இலை பறிக்கும் போது அவளுக்கு அந்த ஊஞ்சல்லையும் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இலையை பறித்து முதல்ல ஆட்டுக்குட்டிக்கு பசியை போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இலை பறிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போது அருவியோட காலில் பார்த்தா திடீர்னு நறுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கடிக்குது. அது என்னன்றதை நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போமா? இந்த லெசனில் நம்ம ஊ பற்றி படிக்கிறோம். உரல், ஊஞ்சல். இங்கே பாருங்கள், உரல் இருக்கா? ஸோ அந்த அந்த வரிசைக்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள்லாம் இந்த பிக்சரில் படத்தில் இருக்குது. உரல், ஊஞ்சல். இது என்னது? உலக்கை. இவன் என்ன வச்சுருக்கான்? ஊதல். இவர் யார்? உழவர். ஸோ அந்த வரிசைக்கு ஏற்ற பொருட்கள்லாம் இந்த பிக்சரில் இருக்குது. இதில் பாருங்கள், அறிவேன். இதில் என்ன இருக்குது? உப்பு. இது உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. இது உண்டியல். உழவர். எல்லாமே ஊல ஸ்டார்ட் ஆகுது. உழவர். நெக்ஸ்ட்டு ஊ பற்றி பார்ப்போமா? இது என்னது? ஊதல். இது ஊறுகாய் பாட்டில். இது ஊஞ்சல். இது பாருங்கள் என்னது? ஊசி. இதெல்லாம் அறிவேன். அடுத்தது வண்ணமிடுவேன். ஊக்கு இந்த கலரும் ஊக்கு இந்த கலரும் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க பூக்கெல்லாம் இந்த கலரும் இருக்க பூக்கெல்லாம் இந்த கலரும் அடித்து ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இணைப்போம். இங்கே பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. உரல், ஊதல், ஊசி, உலக்கை, உரி, ஊர்தி. இதில் ரெண்டு முயல் இருக்குது. இது இது ஊ. ஸோ இருக்கிறதுக்கு ஊல ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் இந்த முயல் கூட இணைக்கணும். ஊல ஸ்டார்ட் ஆகிறது எல்லாத்தையும் இங்கே இணைக்கணும். சரிங்களா? ஊக்கு இது கூட இணைச்சிருங்க. எழுத்தோவியம். வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். இங்கே பாருங்கள், ஒரு மங்கி குரங்கு இருக்குல்ல, அதுக்கு அதில் இருக்குது. இந்த ஊர்தி, இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கிறதுல ஊன்ற லெட்டர் இருக்குது, எழுத்து இருக்குது. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கலர் பண்ணி அதை முழுமையாக்குங்க. வண்ணமிட்டு முழுமையாக்குங்க. எழுதும் முறை. ஊவை எப்படி எழுதணும்னா, இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி எழுதணும். ஊவை எப்படி எழுதணும்னாக்கா இந்த மாதிரி எழுதணும். இதான் அதனோட கரெக்டான எழுதும் முறை. முதுகில் எழுதுவேன். முதுகில் எழுதி பார்த்து சும்மா நீங்கள் ஒரு கேம் சும்மா விளையாடி அதை மாதிரி எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றாங்க. இங்கே கீழே எழுதி பழகுவேன்ல கொடுத்துருக்காங்க. இது மேலேயே இந்த டாட்டட் லைன்ஸில் இப்படி ரெண்டுத்தையும் எழுதி பழகுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோட்டோவியம். எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். இங்கே படம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊசி, ஊஞ்சல், உருளைக்கிழங்கு, உலக்கை, ஊதல்,
உரல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டாக ஊ இருக்கிறதுக்கு ஊல எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுமோ அதை கொண்டு போய் இங்கேயும், ஊல எது ஸ்டார்ட் ஆகுமோ அதை கொண்டு போய் இங்கேயும் வரையணும். உலக்கை, உருளைக்கிழங்கு, உரல் இதெல்லாம் ஊல ஸ்டார்ட் ஆகுது. ஊல ஸ்டார்ட் ஆகிறது ஊஞ்சல், ஊசி, ஊதல். இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தோட ஃபஸ்ட் லெட்டருக்கு ஏற்ற மாதிரி, எழுத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரையணும் அந்தந்த லெட்டருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நிரப்புவேன். நிரப்புவேனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஊதல். இது வந்து தல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முதல் லெட்டர் ஊவா ஊவா, ஊதல் தானே, ஸோ ஊ இங்கே போடணும். இது உண்டியல், முதல் லெட்டர் ஊ. ஊஞ்சல், முதல் லெட்டர் ஊ. இது உருளைக்கிழங்கு, முதல் லெட்டர் ஊ. அவ்வளோதான் ஊ லெசனில் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்களில் ஊல ஸ்டார்ட் ஆகிற பொருள், ஊல ஸ்டார்ட் ஆகிறது அதெல்லாம் நீங்களே எழுதி எது எதெல்லாம் ஊல ஸ்டார்ட் ஆகுது, ஊல ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.